படுகொலை நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து ஓட்டு போடுகிறது? நமக்கு அது வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். நம்ம எல்லாரும் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, இங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் இருக்கிறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, இரண்டு கட்சிகளும் நமக்குள்ள பரஸ்பரம் நம்முடைய சித்தாந்தத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில் நாம் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் நிற்கின்றோம். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்க வேண்டும், யார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேலே என்ன சொல்றாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அடிமை கட்சிங்கிறார். இந்தியாவிலே ஆகச் சிறந்த ஒரு பிராந்திய கட்சி 1977க்கு பிறகு அதிக முறை ஒரு பிராந்திய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அது போன்ற ஆட்சிக்கு வந்ததில்லை. அடிமை கட்சின்னு தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நான் சொல்றேன், 2011 தேர்தலில் தேர்தல் பங்கீடு 3 மாடி, 2வது மாடியில தேர்தல் பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை, முதல் மாடியில சிபிஐ ரைடு. இந்த காங்கிரஸ்காரனுக்கு 3% ஓட்டு இருக்கு, சிபிஐ ரைட வச்சு வாங்கிருக்க. இப்போ ஏன் திமுக பொட்டி பாம்பாக காங்கிரஸ் முன்பு அமர்ந்திருக்கின்றார்கள்? எதற்கு பொட்டி பாம்பா இருக்கிறாங்க? 2004 இருந்து 14 வரை திமுக செய்த ஊழல் ஃபைல் இன்னும் காங்கிரஸ் வச்சிருக்கிறான். அதை எப்ப வேணாலும் வெளியிடுவான். சமீபத்தில் நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஆராஸ் அவர்கள் ஏதோ காலங்காத்தால உளற நினைச்சு எதோ சொல்லி மாட்டிக்கிட்டார். இத முதலமைச்சர் முட்டா பையன் நான் சொல்லிங்க, ஆராசா சொன்னார். 2G வழக்குல வந்திருக்கக்கூடிய பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்ல, ஆராசா சொன்னார். அதனாலதான் திமுகவுடைய நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆராசா இதுவரை ஒரு கூட்டத்தில் கூட பேசல. இந்த கூட்டத்தில் போய் மைக்கில் இந்த மாதிரி பேசிட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிருக்கு. அதனால எந்த கூட்டத்திலையும் ஆராசா பேசாம பின்னாடி வச்சிருக்கிறான். அதனால அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூர்ல தெல்ல தெளிவாக நாம் இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது. அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னா, இங்க குடும்ப ஆட்சி கிடையாது. ஒரு எளிய மனிதர் எடப்பாடி பக்கத்திலே பிறந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக முடியும் என்பது உங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில கிராமத்திலேயோ எங்கேயோ பிறந்திருந்தாலும் கூட தகுதியும் திறமையும் இருந்தால் மேலே வர முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ராபின்சன் பூங்காவில செப்டம்பர் 18ஆம் தேதி 1949 திமுகவுடைய முதல் கூட்டம் நடந்த பொழுது மேடையிலே கடைசி ஆளாக கருணாநிதி உட்கார்ந்திருந்தார். 27வது ஆள் அவர்தான் கடைசி. அப்ப 26 பேர் என்ன? அண்ணாதுரை சீன் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய குடும்பத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க. அவருக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. அவருடைய தங்கையினுடைய 4 குழந்தைகளை எடுத்து குழந்தைகளாக வளர்த்து வைத்தார். யாராவது அரசியலுக்கு வந்தாங்களாங்க? யாராவது அரசியலுக்கு வந்தாங்களாங்க? 2020 பேட்ச்ல அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளு பேத்தி பிரத்திகா ராணி IAS அதிகாரியாக UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளு பேத்தி இன்னைக்கு இந்தியாவில் IAS ஆபீசராக ஏதோ ஒரு மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்க்கப்பட்ட மகன்கள் மகள்கள் பேத்திகள் கொள்ளு பேத்தி ஏதோ ஒரு குடும்பம் நடத்தி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா? ஒரு ரயில் ஏறி டிக்கெட் எடுக்காம சென்னைக்கு வந்து செல்வங்களை எல்லாம் கொளித்து உலக பணக்காரர்கள் வரிசையில முதல் 200 இடத்தில் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் எங்க? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேட்புமனு எடுத்து பார்த்தா சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. என்ன ஏமாத்துறீங்களா? காது இல்லாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறவங்களாங்க. அண்ணாதுரை ஐயாவுடைய குடும்பத்திற்கு நேர் எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அண்ணா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அண்ணா அவருடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கட்சிக்கு தகுதி இல்லைனா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் பேசணும், மக்களிடம் கொண்டு போகணும். நம்முடைய நோக்கம் என்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இங்கே எல்லா தொகுதியிலும் கூட கடந்த முறையை போல 11க்கு 11 என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். 10க்கு 10 அவிநாசியும் சேர்த்து 11க்கு 11 வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய
விடக்கூடாது விடக்கூடாது. செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் இங்கிருந்து அண்ணன் சொல்வதை போல வாளை ஒட்டு நெருக்கி திரும்ப அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு கரூரும் செந்தில் பாலாஜியை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அவர் புகலிடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அறிவாலயத்துக்கு மட்டும்தான் அவர் போக முடியும், கரூருக்கு போக முடியாது. ஆனால் நம்முடைய தொண்டர்கள் கண் துஞ்சாமல் களத்துல எப்படி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் ஒரு இடமாக நடந்து போய் ஒரு வீடாக மக்களை சந்தித்து பேரை சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வை தினமும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அதை தொண்டர்களாக நாமும் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு நிச்சயமான மாற்றத்திற்காக நாம் எல்லாம் இங்கே இருந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளராக அம்மன் கே அர்ஜுன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த சாதனை எதுவும் சொல்ல மாட்டார். 511 தேர்தல் வாக்குறுதி, முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவீங்க ஐயா. 70 நிறைவேற்று. 511 70 தேர்தல் வாக்குறுதி எவ்வளவுங்க ஐயா? 15 விழுக்காடு. 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, பாடம் படித்த மாணவன் நமக்கு. 511 தேர்தல் வாக்குறுதியில் 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடு. 99% நிறைவேற்றி விட்டோம். 99% கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று படிக்கின்றேன். தமிழகத்தில் பாருங்க, மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யல, சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுப்போம், கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், செய்யல. அரசு வேலை மட்டுமே தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு கொடுப்போம், கொடுக்கல. அதனால இவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? கனிமொழி கருணாநிதி அக்கா அடுத்த கட்டம் போயிட்டாங்க. அவங்க தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மை நினைச்சு கல்ல மைக்கில் பேசிடுவாங்க. நேற்று கனிமொழி அக்கா மைக்கில் பேசுறாங்க, பெண்கள் எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு, ரோட்டில் சிலிண்டருக்கு எல்லாம் நிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்களே, எப்பவாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? கனிமொழி அக்கா அவர்களே, உங்க பேர்ல சிலிண்டர் அக்கவுண்ட் இருக்கா? 25 நாள் கழித்து நீங்க சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் புக் பண்ணா 10 நாளைக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு? ஏன் இந்த மாதிரி பொய்ய சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ்கார 3 நாளைக்கு சிலிண்டர் தூக்கி சுத்தினா அவனும் சிலிண்டர் இறக்கி வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒரு பொய் பேசக்கூடிய தலைவி கனிமொழி கருணாநிதி ஐயா. வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. 40%. இலங்கையில 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஊர்ல 1 பைசா உயர்ந்துச்சுங்களா? 1 பைசா உயர்ந்துச்சா? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை பேசுவதை மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை அதை முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா இன்னொன்னு சொல்ற, தாய்மார்கள் கடைசியா வெயில் ஆயிடுச்சு, வெயில் நிக்கிறீங்க, இருந்தும் இதை சொல்லணும். ஏன் நம்ம 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லணும்? மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லணும்? அம்மா நான் கணக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கு. இந்த கொலுசு, ஹாட் பாக்ஸ், அண்டா குண்டா, இந்த கையில கட்டுற வாட்ச் அடுத்த வருங்கம்மா, ஒரு வாரத்துல. இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கிலே வந்த வருமானம் 2021-22 36,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதல் ஆண்டு 36,000 கோடி, 2வது ஆண்டு 44,000 கோடி, 3வது ஆண்டு 45,855 கோடி, 4வது ஆண்டு அதாவது 2024-25 48,000 கோடி, 2025-26 51,000 கோடி. அப்ப மொத்தமா 5 வருஷம் திமுகவில் டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2,24,371 கோடி. இது டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம். இந்தியாவில் எங்கேயுமே 2,24,000 கோடி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேற்று ஒரு குடிமகனுக்கு நம்ம நண்பருக்கு போன் பண்ணானே, ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு விற்கிறது சொல்லுங்க. நண்பர் சொன்னார், அண்ணே எந்த குவார்டர் பாட்டில் கேட்கறீங்க? இல்லனே ஒரு குவார்டர் பாட்டில் ரேட்டை சொல்லுங்க. அண்ணே 2 சரக்கு இருக்கு, வீரன் ஒரு சரக்கு இருக்கு, அது வந்து நம்ம கழிப்பட தண்ணி மாதிரி இருக்கும், அது ஒரு பாட்டில் அடைச்சு கொடுக்குறாங்க, அது 150 ரூபாய். இன்னொரு சரக்கு 220 ரூபாய். அம்மா அந்த 150 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி. 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1,495 கோடி பாட்டில் வித்திருக்கிறாங்க. 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவுங்க? சகோதரர் இருக்கிறார், 14,950 கோடி ரூபாய்.
14,950 கோடி ரூபாய் தான் அந்த சாராய பணம் தான் இன்னைக்கு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தாய்மார்கள் இதை நீங்க விடவே கூடாது. காமராஜர் ஐயா படி படி என்று சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் குடி குடி என்று சொல்லிக்கிட்டார். 2 பேருக்கு இவ்வளவுதான், இதை தவிர எந்த வித்தியாசமே இல்லை. அதனால அகமை சொந்தங்களே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு வரலாறு காணாத தோல்வியை செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அளித்து இங்கிருந்து நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், கடையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், காலையில வாக்கிங் போயிட்டு அண்ணாக்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க, செட்டில் ஆடிட்டு வந்து நிக்கிறாங்க, கடைக்காரக்கா நிக்கிறாங்க, அன்பு தொண்டர்கள் நிக்கிறாங்க, ஆட்டோக்காரன் நிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டு போயிட்டு வரக்கூடிய பெற்றோர்கள் நிக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்காகத்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்காகத்தான் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஐயா, இங்க பாருங்க, நம்ம தைரியமா படிக்கலாம். பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க தைரியமா இந்த லிஸ்ட் படிக்கலாம். ஹரிகரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வ செயல், பாஸ்கரன், பெரிய நாயகம், இவங்க யாருனாங்க ஐயா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குல முதல் குற்றவாளியாக வேறு வேறு வழக்கில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிறவன், தொண்டன் சொல்லிங்க, பொறுப்பில் இருக்கிறவன். அதே போல கஞ்சா வழக்குல பாருங்க, சர்ஃப்ராஸ் நவால், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்ஷன், சரண்யா, இவங்க எல்லாம் கஞ்சா வழக்கில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறோம். எப்படிங்க ஐயா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? எப்படி கட்டுப்படுத்த முடியுங்க? ஜாஃபர் சாதிக் போய் முதலமைச்சர் போட்டோ எடுக்கிறான், ஜாஃபர் சாதிக் போய் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சாதிக் தூக்கிட்டு வந்து முட்டியில் வச்சு 2 தட்டு தட்டுவாங்களா? இல்லைங்க ஐயா. கஞ்சா விற்கிறவனே திமுக. இதையெல்லாம் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, மரூர் ராஜா, வேலு, கண்டுகுட்டி, இவங்க எல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி வித்தவங்க. அது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் 2 கள்ளச்சாராய சாவுகள், 21 பேர், 66 பேர். 2 வழக்கிலும் முதல் முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில். எப்படி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியுங்க? அருமை சொந்தங்களே, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். எந்த அடிப்படையிலும் கூட இந்த ஆட்சி நீங்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி காலையில் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எளிய மனிதருக்காக நாம் எல்லாம் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்வார், உறுதி செய்வார், உறுதி செய்வார். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெல்வார், வெல்வார், வெல்வார். மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் படைப்பீர்கள், படைப்பீர்கள், படைப்பீர்கள். அதை நாம் எல்லாரும் ஒன்றாக வேண்டும், அதை செய்வோம் என்று சொல்லி நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். நம்முடைய தொண்டர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள் ராமநாதபுரம் அருமையண்ணன் டி.ஜே. செல்வகுமார் அவர்கள், காந்திபுரம் எம்ஜிஆர் ராஜ்குமார் அவர்கள், பூமார்க்கெட் அண்ணன் இலைக்கடை ஜெயபால் அவர்கள், சுங்கத்தினுடைய அண்ணன் காட்டூர் செல்வராஜ் அவர்கள், உக்கரம் பகுதி அண்ணன் ஜெயகணேஷ் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் பீரமேடு துரைசாமி அவர்கள், மாவட்ட பொருளாளர் பார்த்திபன் அவர்கள், புளியகுளம் அண்ணன் கணேசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள் அருமையண்ணன் சரவணன் அவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கண்மணி பாபு அவர்கள், மதுமோகன் அவர்கள், அதேபோல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் கோவை ராஜண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாணவர் மாவட்ட தலைவர் அண்ணன் அருணேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் அக்பர் ஷரீப் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கோவை மாவட்ட தலைவர் மனோரஞ்சன் அவர்கள், புதிய நீதி கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் இருவூர் அசோக் அவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். இந்து மக்கள் கட்சி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், கொங்குநாடு மக்கள் கட்சி நந்து அவர்கள், மாநில கொங்கு வெள்ளாள கவுண்டர் பேரவை தேவராஜ் அவர்கள், மருதுசேனை கட்சி மருது பாலகிருஷ்ணன் அவர்கள், அதே போல இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள், தொண்டர்கள், தோழமையிலே அண்ணா நம்முடைய புரட்சி தம்பி அண்ணன் அண்ணன் இருக்கிறீங்களா? புரட்சி தம்பி அண்ணன் தினமும் அண்ணனோடு எல்லா பகுதிக்கும் சென்று அற்புதமாக தன்னுடைய குரலால் பேசி பேசி ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி தம்பி அவர்களுக்கு என்னுடைய பாதம் படிந்த வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, ஒற்றுமையாக களமாடுவோம்.
ஒரு பெரிய வெற்றியை கோயம்புத்தூரிலே உருவாக்குவோம். அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று அனுப்பி வைப்போம் என்று சொல்லி மிக பொறுமையாக காலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கூடிய சொந்தங்களுக்கு, இந்த கூட்டத்தினால இடையூறாயிருந்தா, பொதுமக்களுக்கு தொந்தரவாயிருந்தா அதுக்காக மன்னிப்பையும் கேட்டு எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து வாக்கை இரட்டை இலை சின்னத்திற்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அண்ணனுக்கு அளித்த ஒரு சரித்திர வெற்றியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.